பேசிக் டு பிரைடல் லெவல் மெஹந்தி ஆன்லைன் கிளாஸ் ஜூன் 24th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் 3 to 4:30. ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஒரு டாட்டு, ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி போடலாம்? நீங்க வந்து ஒரு பிகினரா இருந்தா கூட, நீங்க நல்ல ஒரு பிரைட அட்டெண்ட் பண்ற மாரியான கிளாஸ் தான் நாங்க உங்களுக்கு இந்த கிளாஸ்ல சொல்லி தருவோம். ஸோ இதுல என்னென்ன இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைன்ஸ் ப்ராப்பரா எப்படி போடலாம் அப்படின்றத பத்தி நாங்க சொல்லி தருவோம். நார்மலா வந்து நீங்க ஃபோன் புடிச்சாலே வந்து லைன் தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க நெறைய பேரு. ஸோ அந்த லைன்ஸ்லாம் வந்து எப்படி போடலான்றத பெர்ஃபெக்ஷனா நாங்க சொல்லிக் குடுப்போம். அதுக்கப்புறமா அதுல இருக்கிற மெஹந்தி ரிலேட்டட்ல இருக்கிற பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவோம். இதுக்கு வந்து நீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சுக்கணும், அந்த டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுப்போம். டெய்லி வந்து 1 1/2 ஹார்ஸ் கிளாஸ். ஸோ டே 1ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் எலிமெண்ட்ஸ் எடுப்போம். தென் வைன்ஸ்னா என்ன? அது எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா போடலாம்? அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ்னா என்ன? எந்த மாரி இடத்துலலாம் நம்ம ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிடுவோம். இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பென்னு, அப்படி இல்லன்னா பென்சில் எது வேணாலும் நீங்க நோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பிராக்டிஸ் தான் பண்ண போறோம் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ நீங்க பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நோட் புக்ஸ் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர், பென், பிராக்டிஸ், பிராக்டிஸ் புக் ஓகேங்களா? ஸோ அது வச்சுக்கலாம். அப்படி அது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஷார்ப் கோன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஆர்கானிக் கோன் வந்து அவைலபிளா இருக்கும் ஆன்லைன்லயே. ஸோ நீங்க அந்த மாதிரி கூட வாங்கி பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ப வந்து ஆர்கானிக் கோனே வந்து இந்த கிளாஸ்லயுமே வந்து கவர் பண்ண போறோம். எப்படி வந்து நம்பளே ஓனா வந்து ஆர்கானிக் கோன் பிரிப்பேர் பண்ணணும் அப்டின்ட்டு. ஸோ அது வந்து டே 7 லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ அத பத்தி நான் அப்கமிங்ல சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டே 2 பார்த்தீங்கன்னா, 25 டைப் ஆஃப் பார்டர்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் 15 டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் பார்ப்போம். பார்டர்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரியான பிளேஸஸ்லலாம் குடுக்கணும்ன்றத பத்தி சொல்லுவோம். செக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸுக்கு லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேவே நல்லா பிராக்டிஸ் பண்ணதால, செக்ஸ் ரிலேட்டடா ஈஸியா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து பென், பேப்பர், ஷார்ப் கோன்ஸ் இது மாதிரி இருந்தாலே ஐட்டம்ஸ் வந்து போதும். நெக்ஸ்ட் வந்து டே 3ல உங்களுக்கு ஃப்ளவர் டைப் எல்லாமே சொல்லிக் குடுப்போம். ஸோ அரேபிக் ஃப்ளார்னா என்ன? கல்ஃப் ஃப்ளார்னா என்ன? ட்ரெடிஷனல் ஃப்ளார்னா என்னன்ட்டு ஒண்ணுத்துக்கும் டிஃபரன்ஸ் வச்சு சொல்லிக் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் பேஸ்லேன்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ அந்த பேஸ்லே எலிமெண்ட் வந்து அரேபிக் ஃப்ளார்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன கட் ஒர்க்ஸ்னா என்ன? ரிவர்ஸ் ஃபில்லிங்னா என்னன்ற டிஃபரன்ஸ் வச்சு உங்களுக்கு அட் அ டைம்ல உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க டே 6 வரைக்குமே பென், பென்சில், பிராக்டிஸ் புக் வேணும்னா நீங்க பிராக்டிஸ் புக் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா பேப்பர் நார்மல் பேப்பரோ இல்ல A4 ஷீட் பேப்பரோ வச்சு நீங்க அ பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இதுல சொல்லிக் குடுப்போம் அப்டின்னா, இது ஃபுல்லா இதுவரைக்கும் பார்த்தது ஃபுல்லாவே வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைடல் லெவல்லயும் சொல்லிக் குடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவலுக்குன்னு வந்தீங்கன்னா, நீங்க வந்து பீகாக் எப்படி ட்ரா பண்ணலாம்? மண்டாலா டிசைன்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணலாம்? மண்டாலா டிசைன்ஸ்லாம் எந்த மாரி இடத்துக்கு தான் சூட் ஆகும் அப்டின்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவோம். இதுல வந்து உங்களுக்கு எலிஃபண்ட் எப்படி இருக்கும்? சைடு ஃபேஸ் எப்படி வந்து ட்ரா பண்ணணும்? ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி ட்ரா பண்ணணும்? ஒரு ராஜா, ராணி ஃபிகர்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணணும்? பேபி ஷவருக்கு எந்த மாதிரினா இப்ப எல்லாமே வந்து வெட்டிங்கா இருந்தாலும் சரி, பேபி ஷவரா இருந்தாலும் சரி, கஸ்டமைசேஷன்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ அந்த கஸ்டமைசேஷன்க்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படிலாம் வந்து ட்ரா பண்ணலாம், ஃபிகர்ஸ் வந்து ட்ரா பண்ணலான்றத உங்களுக்கு ஃபுல் ஃபிகராவும் சொல்லிக் குடுப்போம், ஹால்ஃப் ஃபிகராவும் சொல்லிக் குடுப்போம். ஸோ இதுலயே வந்து நீங்க ஒரு பிரைட வந்து அட்டெண்ட் பண்ற அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து உங்களுக்கு டே 7ல என்ன சொல்லிக் குடுப்போம் அப்டின்னா, ஹென்னா மிக்ஸாலஜி. நீங்க டிசைனிங் உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏர்ன் பண்ணும் அப்டின்னா, நீங்க மிக்ஸாலஜி கிளாஸ் லேர்ன் பண்ணிட்டு, நீங்க ஆர்கானிக் கோன்ஸ் கூட சேல் பண்ணலாம். ஸோ ஆர்கானிக் கோன்ல எத்தன டைப்ஸ் இருக்குன்றத நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத நான் சொல்லிக் குடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து எந்த மாரிலாம் வந்து நம்ம பிசினஸ் ஆர்கானிக் கோன்ஸ் பிரிப்பேர் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட பிரைஸ் ஃபிக்ஸிங்லாம் என்ன? எல்லாமே உங்களுக்கு சோசியல் மீடியாவ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எல்லாமே உங்களுக்கு வந்து இதுலயே கவர் ஆயிடும். ஏன்னா மிக்ஸாலஜிக்கு மட்டும் தான் நமக்கு வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்றத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நம்ம ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் பார்ப்போம். அந்த மிக்ஸாலஜி கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல் இன்ட்ரோடக்ஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்ன்றதும் உங்களுக்கு வெண்டா டீட்டெயில்ஸோட நான் குடுத்துருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பவுல். பவுல் வந்து நீங்க உங்களுக்கு எல்லா சைஸ்லயுமே பவுல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க இந்த மாரி பிளாஸ்டிக் பவுல்ஸ் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா கிளாஸ் பவுல்ஸ் கூட உங்களுக்கு சேல் ஆகும். நீங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் பவுல்ஸ்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ற மாரி மூடி வச்சு வாங்கிக்கோங்க. அப்படி மூடி இல்லன்னா, அதுக்கு ஆப்ஷனலா நம்ம என்ன யூஸ் பண்ணலான்றத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியலா வந்து நீங்க பவுல் வச்சுக்கணும். அண்ட் பவுல் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வாங்குங்க. பாக்ஸ் ஷேப்ல வாங்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த கார்னர்ஸ்லலாம் போய் ஸ்டக் ஆயிடும். இப்ப வந்து பேஸ்ட் வந்து ஒழுங்கா நம்மளால மிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பவுலு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்பாச்சுலா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கும். இது வந்து மீடியம், லார்ஜ், ஸ்மால் அப்படின்றத டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி ஸ்பாச்சுலாவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பாச்சுலாவும் இருக்கும். ஸோ நீங்க எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பாச்சுலாஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பாச்சுலா எதுக்கு அப்படின்னா, நீங்க பவுடர மிக்ஸ் பண்ணறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹென்னா பவுடர். ஹென்னா பவுடர் இல்லாம நம்பளால மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹென்னா பவுடர் வந்து இந்த மாரி தான் வரும். நீங்க வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஜிப்லாக் கவர்ஸ்ல போட்டு குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ பவுடர்ஸ்லாம் என்ன மாரி டைப்ஸ்ல இருக்கு, எந்த மாதிரி நியூ ஸ்டாக்னா எப்படி இருக்கும், ஓல்டு ஸ்டாக்னா எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு நாங்க கிளாஸ்ல கிளியரா சொல்லிக் குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் ஹென்னா பவுடர் இருக்கும். இந்த பவுடர தான் நம்ம அந்த பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த மாரி இருக்கும் எசென்ஷியல் ஆயில். ஓகேவா? இது எப்படி பியூர், இம்பியூர்ன்றதும் நாங்க உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவோம். ஸோ எசென்ஷியல் ஆயில் எதுக்குன்றதும் நாங்க உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிக் குடுப்போம். இத வச்சே நம்ம வந்து எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கோன்ஸ் வந்து ரெடி பண்ணலான்றதும் சொல்லிக் குடுப்போம். ஸோ இது வந்து நீங்க இந்த மாதிரி பாட்டில்ல போட்டு நல்லா டைட்டா வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா ஆம்பர் பாட்டில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சன்லைட் படாம வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாரி பாட்டில்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாரி பாட்டில்ஸும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த மாரி பாட்டில்ஸ்லயும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து எசென்ஷியல் ஆயில். நெக்ஸ்ட் வந்து நார்மலா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சுகர் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து வெயிட் மிஷின். ஸோ வெயிட் மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப எத்தன கிராம் பவுடருக்கு, எத்தன கிராம் சுகர் போடணுன்றத ரேஷியோலாம் இருக்கு. ஸோ அந்த ரேஷியோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வெயிட் மிஷின் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செல்லோஃபேன் ஷீட்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் செல்லோஃபேன் ஷீட். கட் பண்ணாத செல்லோஃபேன் ஷீட். இத வந்து அன்கட் செல்லோஃபேன் ஷீட்ன்னு சொல்லுவோம். இது செல்லோஃபேன் ஷீட்டுன்னு சொல்லிக்கலாம். இல்லன்னா பக்கெட் ஷீட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபுல் செல்லோஃபேன் ஷீட். இது எப்படி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், எப்படி ரோல் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸாலஜி கிளாஸ்ல சொல்லிக் குடுப்போம். இதிலயே வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. அதையும் நம்ம மிக்ஸாலஜி கிளாஸ்ல சொல்லிக் குடுப்போம். இப்போதைக்கு வந்து இதுக்கு பேர் வந்து செல்லோஃபேன் ஷீட். இதுவும் நமக்கு மிக்ஸாலஜி மெட்டீரியல்ஸ்க்கு தேவைப்படுற ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணா எப்படி இருக்குமோ, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு சில மெஷர்மென்ட், சைஸ்லாம் கிடையாது. அது எப்படி கட் பண்ணணுன்ற மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் பேஸ் பண்ணி நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரீ கட் செல்லோஃபேன் ஷீட்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு மார்க்கெட்ல கட் பண்ண வரலன்னா, இந்த மாதிரி ப்ரீ கட்டா கூட சேல் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ அன்கட் செல்லோஃபேன் ஷீட், ப்ரீ கட் செல்லோஃபேன் ஷீட். நெக்ஸ்ட் வந்து பின்ஸ். ஸோ இது மாரி பிளாஸ்டிக் பின்ஸ். பின்ஸ்லயே வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன சைஸ்ன்றத நான் உங்களுக்கு கிளாஸ்ல ரிவீல் பண்றேன். இப்போதைக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பின் சைஸ் ஒண்ணு இருக்கு. இந்த மாரி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பின்ஸ். இத விட இது வந்து தின்னா இருக்கும். நீங்க வந்து தின் டிசைன்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பின்ஸ்லாம். ஓகேவா? இன்னொரு பின் பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து இத விட கொஞ்சம்
டிசைன்ல கொஞ்சம் இதுவா இருக்கும். திக் சைஸா இருக்கும். இது வந்து ரொம்ப தின் சைஸ். இது இத விட திக் சைஸ். இத விட திக் சைஸ் இது. ஓகேங்களா? சோ டிஃபரன்ஸ் நான் வந்து கிளாஸ்ல சொல்லிக் குடுக்குறேன். என்ன மாதிரி சைஸ் அந்த பின் சைஸ் வந்து என்னதுன்றத நான் கிளாஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பைப்பிங் பேக் உடைய கிளிப்ஸ். இந்த கிளிப்ஸ் எதுக்கு அப்டின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்ட இந்த பைப்பிங் பேக்ல போட்டு வைப்போம். இது வந்து கேரட் பேக்குன்னு சொல்லிக்கலாம். பைப்பிங் பேக்குன்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து பைப்பிங் பேக்குன்னு சொல்லுவோம். இந்த கேக் பேக்கரீஸ்லலாம் வந்து கேரட் பேக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல கேக் பேக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ கேரட் பேக், பைப்பிங் பேக் இது 2 கூட எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து மிக்ஸ் பண்ண பேஸ்ட்ட இந்த ஒரு ஷீட்டுக்குள்ள போடுவோம். இதுல வந்து 100 ஷீட்ஸ் இருக்கும். நீங்க இந்த மாரி பல்க்கா கூட வாங்கிக்கலாம். இல்ல 1, 2ன்னு கூட வாங்கிக்கலாம். ஓகேவா? இது வந்து நான் ரீயூசபிள். ஓகேவா? சோ இது வந்து பைப்பிங் பேக். இந்த பைப்பிங் பேக் நம்ம ஃபுல்லா பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் லாக் பண்ணணும். அந்த லாக் பண்றதுக்கு தான் இந்த பைப்பிங் பேக் கிளிப். ஓகேவா? லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பெருசு. சின்னது கூட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? அப்படி இல்லன்னா நீங்க ரப்பர் பேண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான். இது வேணாம்னா நீங்க ரப்பர் பேண்ட்ஸ் கூட சுத்தி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கிங். இதுக்கு பேர் வந்து ஸ்டாக்கிங்ன்னு சொல்லுவோம். இது வந்து சாக்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து சாக்ஸ்னா நார்மல் சாக்ஸ் கிடையாது. இது வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஃபில்டர் பண்றதுக்கு. இப்ப வந்து ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம மெஹந்தி போடும்பொழுது நடுவுல ஸ்டக் ஆகும். சோ அது மாரிலாம் இருக்காம இருக்கிறதுக்காக ஃபில்டரிங் ப்ராசஸ் பண்ணுவோம். சோ அந்த ஃபில்டர் பண்ற கிளாத் தான் இது. இதுக்கு பேர் ஸ்டாக்கிங்ன்னு சொல்லலாம். ஃபில்டர் கிளாத்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து நான் பவுலுக்கு லிட் இல்லன்னா ஆப்ஷனலா இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதுதான் இது. கிளிங் ராப்பர்ன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இருக்கும். இது ஃபுட்லலாம் வந்து கவர் பண்ணி வைப்போம் இல்லையா? சோ அதுதான். கிளிங் ராப்பர். நீங்க வந்து பவுடர மிக்ஸ் பண்ணிட்டு டை ரிலீஸ் ப்ராசஸ்க்கு விடணும். அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். ஜஸ்ட் இத வந்து கவர் பண்ணி மூடி வச்சிடணும் டைட்டா. அவ்வளோதான். உங்கள்கிட்ட நல்ல டைட்டான பாக்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அது மாதிரியே மூடி வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாரி கிளிங் ராப்பர் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிசர் இருக்கணும் உங்ககிட்ட கண்டிப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்டின்னா, செல்லோ டேப். செல்லோ டேப்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்மால் சைஸ்லயும் வச்சுக்கலாம், பிக் சைஸ்லயும் வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம். நீங்க பிக்ல அஃபோர்ட் பண்ண முடியும் அப்டின்னா, நீங்க பிக் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஸ்மால் சைஸ்லயும் அவைலபிளா இருக்கும். சோ எது வேணுமோ நீங்க அத வாங்கிக்கலாம். இது எதுக்கு அப்டின்னா, நீங்க கோன்ஸ்ல இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு சீல் பண்ணணும். சோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம செல்லோ டேப்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஆர்கானிக் கோன்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க எங்ககிட்ட கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ஷாப் கோன் மட்டும் வாங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க ஓனா ரெடி பண்ணுவீங்க இல்லையா? அந்த கோன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம் பிராக்டிஸ். ஸோ செல்லோ டேப் டிஸ்பென்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெஷரிங் கப் எதுக்குன்னா, ஆயில்ல வந்து இப்போ வெயிட் மிஷின் வந்து உங்களுக்கு பவுடரையும், சுகரையும் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது. இந்த மெஷரிங் கப் எதுக்குன்னா, ஆயில்ஸ் மெஷர் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எத்தனை எம்எல் போடணும், இவ்ளோ கிராம் பவுடருக்கு எத்தனை எம்எல் ஆயில் போடணுன்றதுக்கு மெஷர்மென்ட்டுக்காக இந்த மெஷரிங் கப் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொன்னும் இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிரப்லலாம் இருக்கும் இல்லையா? ஒரு கேப் மாதிரி. அதுலயும் இந்த பேபி சிரப் குடுக்கும்பொழுது டானிக் பாட்டில்ஸ்லலாம் மேல கேப் மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஆயில் மெஷர்மென்ட்டுக்காக மெஷரிங் கப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல், பென்சில் ஆஸ் யூசுவல் நீங்க வந்து அ யூஸ் பண்றதுக்கு ஒண்ணு. டெய்லி கிளாஸஸ்ல வந்து நீங்க பேப்பர்ஸ்ல இந்த மாரி ஸ்கேல், பென்சில் வச்சு நீங்க போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் வரும். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். அதனால இது வந்து இது தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப பல்க்கா எடுக்குறீங்க. நீங்க வந்து பிசினஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரிக் பீட்டர்ல இந்த மாதிரி இத இன்சர்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து கரண்ட் யூஸ் பண்ணி பீட் பண்ணீங்க அப்டின்னா, ஃப்ளோ கிடைக்கும்.
மெஹந்தி பேஸ்ட்ட வந்து பீட் பண்றதுக்காக நெறைய அமௌண்ட் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. கை வலிக்கும். ஸோ அதனால இந்த மாரி பீட்டர்ஸ் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இதுக்கு பேரு. ஸோ இது எல்லாமே தான் வந்து பேசிக்கா நம்ப யூஸ் பண்றது. ஸோ இத மட்டுமே வச்சு நீங்க ஒரு ஹென்னா பிசினஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோன் பிசினஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து எந்த மாரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ப வந்து கோன் சேல் பண்ணணும். எந்த மாரி பிரைஸ் ஃபிக்ஸிங் இருக்கு. எப்படிலாம் சோசியல் மீடியாவ ஹேண்டில் பண்ணி நம்ப இந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணலான்றத நம்ம கிளாஸ்ல டீட்டெயில்ஸா பார்ப்போம். அதே மாரி மிக்ஸாலஜி பத்தியும் கிளாஸ்ல டீட்டெயில்டா நம்ம வந்து சொல்லிக் குடுப்போம். எல்லாரும் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.